நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம மெகா ஸ்டார் சிரஞ்சீவி காரு அவரோட பர்த்டே அன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே, பிலேட்டட் பர்த்டே விஷஸ் சிரஞ்சீவி காரு சார். எங்களுக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார். அவரோட விஸ்வம்பரா படம் இந்த வருஷம் வருதா தெரில, ஆனால் அதோட கிளிம்ஸ் வந்திருக்கு. அந்த கிளிம்ஸோட ரியாக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழில் வருதுங்க, பேன் இண்டியா மூவி. ஸோ இப்போ நான் அந்த கிளிம்ஸ் ப்ளே பண்ணிட்டேன். இந்த விஸ்வம்பரால என்ன நடந்துச்சுன்னு ஒரு குழந்தை சொல்லுது. திடீர்னு ஒரு ஜந்து மாதிரி ஒரு ராட்சதம் எழுந்துக்கிறது. அந்த ராட்சதம் வந்து தேல். ஒரு சம்ஹாரம், அது தொடர்ந்து வந்த யுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா கங்குவா மாதிரி காட்டுறாங்க கடைசியில, சூர்யான் அந்த மாஸ்க் போட்டு வர மாதிரி ஒரு சாமி கதையை வச்சு. நம்ம தனா விட்ட அந்த சொட்டை வில்லை அவன் இதுல சாமியாரா? ஓகே, சிவன் ஹிஸ்டரியை பத்தி சொல்றாங்க. அந்த பழைய படங்க ஒரு சிரஞ்சீவி அண்ணன் ஒரு படம் ஒன்று, பழைய படம் ஒன்று வந்து என்ன படம்னா கொல்லிமலை நாகம்னு ஒரு பழைய படம் கலைஞர் ஓடும். அந்த ஜானரில் எடுத்துக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த விஸ்வம்பரா. இதில் த்ரிஷா மேடம் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஃபைட்டு சீன் சும்மா மாசாக விளையாடுது. கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சிரஞ்சீவி காரு வந்து அண்ணன் சாமி படம் நடிக்கிறாரு. வசிஷ்டா அவர் தான் டேரக்டர். போட்டு தலைமை போட்டு அடிச்சு. ஹாப்பி பர்த்டே மெகா ஸ்டார். ஓடுறா அடி கீழாரு. விஸ்வம்பரா கண்ணு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கண்ணு வச்சு விளாடுறா கிளைமேக்ஸ்ல. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. சம்மர்ல வருது 2026, அடுத்த வருஷம் சம்மர். பரவாயில்ல, அண்ணனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாமி படம், டிவோஷனல் படம், சாமி படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெகா ஸ்டார் ஃபேன்ஸு ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளிம்ஸ் நல்லா தான் வந்திருக்கு. இப்போது ட்ரெய்லர் எல்லாம் வந்தால் அப்படி பார்ப்போம். உஷா மேடம் ரோல் என்னன்னு அதுவே தெரில, அதுவும் பார்க்கணும்.